விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா, இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா வெடிச்சிருக்கிறது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இவர் ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, 6 சிலிண்டர் ஃப்ரீ, இதெல்லாம் சாத்தியமா சார்? எது சாத்தியமான சிலிண்டர் கிடைக்குங்கிற பேசிக்கான ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் ஏன் குடும்ப தலைவிகள் சொல்றேன்னா, குடும்ப தலைவிகளுக்கு பொருளாதாரம் தெரியும். அந்த பெண்கள் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்மூடித்தனமா ஆஹா விஜய் சொல்லிட்டாருப்பா 6 கிலோ கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்னு அப்படின்னு சொல்லி அப்படி வாயை மூடுறதுக்குள்ள சிலிண்டர் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, போங்கடா அப்படின்ட்டான் ஈரான். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா அழுத்தம் இருக்கு. ஆனா இவர் துவக்கத்துல இருந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு மட்டும் பேசுறாரு. ஆனா பாஜகவை பத்தி எதுவும் பேச மாட்டார். அண்ணன் சீமான் இருக்காங்க, அவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஐயா நீங்க பிஜேபி கூட்டணி வைக்கிறீங்களா? வைக்க மாட்டேன் தம்பி, வேற முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சு டைரக்டா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாருல. நான் அந்த மாதிரி எப்ப விஜய் மீட் பண்றது, எப்ப பேசுறது? மதுக்கடையை நான் வந்தா மூடுவேன்னு ஏன் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல? மது வணிகத்தை ஒழிக்கணுங்க, மதுக்கடையை மூடுவாங்க, அது நான் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாக்குறுதின்னு ஏன் உங்களை கொடுக்க முடியல? ஏங்க தமிழ்நாட்டுல இலவசங்களால மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்படுகிறதுன்னு நெஞ்சுரத்தோட தைரியமா பேசுற ஒரு தலைவனை காட்டுங்க நீங்க, சீமான தவிர. ஏங்க இதனால வாக்கு வங்கி இழப்புக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் பேசாருங்க அவரு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, நீங்க? நலமா இருக்கு சார். சார், விஜயினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களை அள்ளி வீசி இருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் அரசியல் நிலவரம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சொல்றாங்க விஜய் கூட்டணி போக போறார், என்டிஏ உடன் கூட்டணி சேர போறார் அப்படின்னு சொல்றாங்க. பவன் கல்யாண்னா பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. 4 முனை போட்டி 3 முனை போட்டியாக மாறுகிறதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சூழல்ல 3 முனை போட்டியா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 4 முனை போட்டி தான் நடக்குங்கிறது என்னுடைய கணிப்புன்னு நான் சொல்லலாம். மாறலாம், எப்போதுமே நம்ம அரசியலில் வந்து நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எப்போ வேணால் மாறலாம். ஆனால் என்னுடைய அவதானிப்பு அப்படிங்கிறது இது 3 முனை போட்டியாக மாறாது, 4 முனை போட்டி தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஒரே கேள்வியில் கேட்டுருங்க, ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேன். இப்போது விஜய்க்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக அழுத்தம் இருக்குது. அழுத்தம் இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. விஜய்க்கு வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்தீங்கன்னா நம்ம வந்து திமுக வீழ்த்தலான்னு பிஜேபி சார்பில் அழைப்பை விடுத்திருப்பாங்க. அதிமுக அதை விரும்பலாம், அவங்க ஓகே வரட்டும் தம்பி வரட்டும் நினைக்கலாம். ஆனால் இவர் துவக்கத்திலிருந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு மட்டும் பேசுறாரு. ஆனால் பாஜகவை பற்றி எதுவும் பேச மாட்டார். பாஜக கொள்கை எதிரிங்க, அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் நிலைப்பாடு என்ன சரியாது சொல்ல மாட்டார். கேட்ட கட்சிக்காரங்க பேசினா போதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி அவருடைய சொந்த திரைப்படத்துக்கே அவருக்கு முட்டுக்கட்டைப்பட்டது பாஜக தான். எதிர்த்து எதுவும் பேசலை. கேட்டால் சொல்லுவாங்க சொந்த விஷயத்துக்கு பேச மாட்டாருங்கிறவங்க. சொந்த விஷயத்துக்கே பேசாத எப்படிங்க மக்கள் விஷயத்துக்கு பேசுறது கேட்டால் பதில் இல்லை. இப்போ சிக்கல் இப்படி அவருக்கு வந்து ஒரு கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறவரை இப்படி தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கைப்பாவையா பொம்மையா பயன்படுத்துவாங்க. இவரை யாரு பயன்படுத்தலை? காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துச்சு, தேமுதிக பயன்படுத்தி அவங்க சாதிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு சாதிச்சுட்டு, அது ஒரு சாதனை அவங்களுக்கு. காங்கிரஸ் கட்சி அது ஒரு சாதனை. என்னைக்காச்சும் தமிழ்நாட்டு வரலாற்றில் கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி போராடி இதை பெற்றுக் கொடுத்துச்சு? தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன், காங்கிரஸ் கட்சி மக்களோட மக்கள் நின்றுச்சு. காங்கிரஸ் கட்சி இதை மேகதாதுல அணை கட்ட போறோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாக்காரன். அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணுது, மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சுன்னு ஒரு நாள் 1 மணி நேரம் செய்தி நீங்க பார்த்துருப்பீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல? இல்ல. ஆனா எவ்வளவு அவலமான ஒரு சூழல் தமிழ்நாட்டு சூழல்னா, காங்கிரஸ் பத்தி 2 நாள் பேசணும். எதுக்கு தெரியுமா பேசணும்? கூட்டணியில எவன் கூட போய் சேர போறாங்க, திமுகவா தாவேகாவா, 50 சீட்டா 20 சீட்டா, இதாம பேச்சு. இது சாதனை இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. அதனால காங்கிரஸை பத்தி பேசுறது நம்மளோட 2 நிமிஷம் வேஸ்டா போச்சு, அதை விட்டுருவோம் நம்ம. அப்போ தாவேக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. யாரு, அதாவது எடுப்பார் கைப்பல்லைன்னு சொல்லுவாங்க. அவருக்குன்னு ஒரு வழிகாட்டியோ அவருக்குன்னு ஒரு வந்து வழி சொல்லக்கூடியவங்களோ யாரும் இல்லை. அவரை நீங்க போய் அவர்கிட்ட போயிட்டு அண்ணா நீங்க சொல்றதாண்ணா முடிவு, அண்ணா அருமையா இருக்குண்ணா, இந்த பக்கம் பாலாறு இந்த பக்கம் தேலாறு, நீங்க இறங்கினீங்கன்னா 50% ஓட்டு எல்லா திமுக காலினா, அப்படியாம்மா சந்தோஷமான்னு போயிட்டே இருப்பாரு. அண்ணா தப்பா இருக்குண்ணா, சரியில்லைண்ணா எதுன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், நீ தப்பா இருக்க வெளியே போ அப்படின்றவாரு. இதுதான் அவருடைய மனநலன். நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது. இப்போ சிக்கல் என்ன வருதுன்னா,
தாவேக்காவை சின்ன சின்ன கட்சி கூட யூஸ் பண்ணிருச்சு. யார் யாரு? இந்த தேமுதிக, விசிக பெருசா பயன்படுத்தல, தேமுதிக பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு மற்ற கட்சிகள் ஏன் இப்போ ஐயா ராமதாஸே பயன்படுத்துறாருங்கிறாங்க. ஓபிஎஸ், செங்கோட்டையன் இந்த மாதிரி ரொம்ப பழையர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுது, பிஜேபி வந்து முயற்சி எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் நினைக்கிறேன். விஜய்க்கு அது பலம் தானே சார், அங்க போய் கூட்டணியில சேர்ந்து விஜய் மட்டும் பாஜகவுல போய் சேர்ந்தாருன்னா தமிழ்நாட்டுல திமுக காலியாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அத்தோட விஜய் காலியாவதுன்றது உறுதி. உங்களுடைய முழக்கம் என்பது என்னவா இருந்துச்சு? உங்களுடைய முழக்கம் என்னவா இருந்துச்சு? நான் வெளிப்படையா பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் நீங்க உள்ள வந்தீங்க. ஏமா இப்ப வரைக்கும் பிஜேபி கூப்பிடுறாங்கல்ல, அல்லது கூப்பிடுறாங்க ஒரு தோற்றம் இருக்குல்ல, நான் விழுந்து மடிந்தாலும் சரி என்னுடைய கொள்கையோட ஒரு நாள் உடன்பாடு வைக்க மாட்டேன், இந்த தாவேக்காவோட கொள்கை உறுதிப்பாடு நிலைப்பாடுன்னு பேசணும்ல. என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிப்ளை பண்ணணுமான்னுவாங்க. பொதுவாக நீங்க பேசணும்பா, நீங்க பேசவே மாட்டீங்க, மக்களை சந்திக்கவே மாட்டீங்க, மக்களோட பழகவே மாட்டீங்கன்னும் போது நீங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? Who are you first of all? நான் சொல்லிருக்காருல சார் நேத்து, அதெல்லாம் ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரி சொல்லி. இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய எந்த பொறுப்புல இருக்கிறாரு? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாரு? அந்த கட்சியின் தலைவர் ஏன் பொதுவெளியில வந்து உங்களை போன்ற ஊடகங்களை, நம்மளை போன்ற ஊடகங்களை சந்திக்க ஏன் மறுக்கிறாரு? ஏமா இப்போ நீங்க போய் ஒரு ஆள்கிட்ட, இப்போ அண்ணன் சீமான் இருக்காங்க, அவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஐயா நீங்க பிஜேபி கூட்டணி வைக்கிறீங்களா? வைக்க மாட்டேன் தம்பி, வேற முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு டைரக்டா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாருல. நான் அந்த மாதிரி எப்போ விஜய் மீட் பண்றது, எப்போ பேசுறது? ஏன் பத்திரிகையாளர் மீட் பண்ண உங்க மேல கடிச்சு கொதறிடுவாங்களோ, உங்க மேல எகிரி குதிச்சிருவாங்களா? அப்பெல்லாம் இல்லை. பத்திரிகையாளருக்கும் ஒரு கண்ணியம் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய தலைவர்களை பார்த்தவங்க. அப்ப இவர் அதுக்கே மறுக்கிறாரு. அப்போ ஒரு சிரிப்பு நடக்கும். விஜய் அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய வதந்திகளுக்கு காரணம் விஜய் தான். ஆனா திரும்பவும் சொல்றேன், விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, நம்ம இருக்கக்கூடாது. அவர் பெரிய நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறவர், ஒரு திரை கவர்ச்சியின் மூலமா அந்த நாட்டை ஆண்டல் நினைக்கிறாரு. அந்த திரை கவர்ச்சி எதுக்கு அவர் ஆளணும், நம்ம யூஸ் பண்ணிப்போம் பிஜேபி நினைக்குது, அல்லது அதிமுக நினைக்குது. அதுக்கு அவர் பலியாவாரா இல்லையாங்கிறத இங்க கேள்வி. எனக்கு தெரிஞ்சு பலியாக மாட்டார், அவர் ஒன்னா போயெல்லாம் சாகடிக்க மாட்டாரு. தனியா நின்னாலும் அவருக்கு ஒரு பலனுமே கிடையாது இல்ல சார். அது தெரிஞ்சுதானே வராரு அவர். இன்னொன்னு, நீங்களாவது வந்து களம் தெரிஞ்சு சொல்றீங்க எங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு. அவர் நாளைக்கு நான் தான் சிஎம்ங்கிறாரு, நீங்க என்ன பேசுவீங்க அவர்கிட்ட போயிட்டு? நான் தாங்க சிஎம், தமிழ்நாட்டில் எல்லாரும் வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கனவு கோட்டையில் இருக்கிறார், அவர் ஒரு கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் எதுவும் பேச முடியாது. இப்போ சிக்கலை என்னன்னா, நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, பிஜேபி முயற்சி பண்ணதானே, இவங்க இப்போ முயற்சி பண்ணல, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி கூட நடக்காதுன்றது தெரியும். அப்போ நடந்துச்சுன்னா அது விஜய் எடுக்கக்கூடிய தற்கொலை முடிவுன்னு தெரியும். அதன் பிறகு கட்சி நடத்தலாம் சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு அதிமுக தண்ணி குடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். அதிமுகவோட கொள்கை வேறு, பிஜேபியின் கொள்கை வேறு நமக்கு தெரியும். இருந்தாலும் பல பிரச்சனை அதிமுகவுக்குள்ளே இருக்குது. அப்போ அது எப்படியாவது தட்டு தடுமாறி திக்கு தசை தெரியாம ஓடாத வரைக்கும் அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி ரொம்ப மூழ்கினாங்கன்னா பிரச்சனை அதிகமாயிரும், அதிமுகவுக்கு பிரச்சனை அதிகமாயிரும். அப்போ அதுக்குள்ளேயே விளையாட பார்க்குறாங்க. அதில் விஜய் சிக்குவாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் சிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை ஒஸ்கே சினாரியோ சிக்கினாருன்னா அதோட சடஞ்சார் விஜய்னு முடிவெடுக்கலாம். ஏன்னா ஆமா, இப்போ நீங்க தனியா நிற்கும் போதே நீங்க ஒரு பிஜேபியினுடைய ஏவல் ஆலை போலதான் செயல்படுறீங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல இருக்குது. ஏன் நீங்க பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை எதிர்த்தோ விவகாரங்களை எதிர்த்தோ பேசுறது கிடையாது. கேட்டா இது மாநில அரசு, மாநில கட்சி அப்படிங்கிறீங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் 24 மணி நேரமும் பிஜேபி 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 பிஜேபின்னு பேசுறாரு. ஏன்? மாநில கட்சிகளை பத்தி பேசிட்டா நமக்கு பிரச்சனை வந்துடும், ஓட்டு அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருமோ, அதிமுகன்னு பேச மாட்டார், நாம் தமிழர் கட்சின்னு பேச மாட்டார். ஏன்? எல்லாம் மாநில கட்சி பேச மாட்டார். தேசிய கட்சி சொன்னா ஓட்டு வாங்கலாம், அதனால அவர் பேசுவார். நேற்று பார்த்தீங்கன்னா இல்லை, திருச்சி கூட்டத்தை அவ்வளவு பிஜேபி தான். தமிழ்நாட்டுக்குள்ள வேற கட்சிகளே இல்லையா? அப்போ 2 பேருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. இவருக்கு பிஜேபி சொன்னா ஓட்டு விழுகும், இவருக்கு திமுக சொன்னா தான் ஓட்டு விழுகும். அப்போ ஓட்டுக்காக வேற ஆட்கள் தான் இவங்க வந்து கொள்கைக்கான ஆட்கள் இல்ல. ஆனா உண்மையிலேயே களத்தில் முந்தி செல்வது யார் 4 முனை போட்டியில அப்படின்னு? அதாவதுமா நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமா இதுல. வந்து நீங்க களத்துல பொதுவா முந்தி போறது யாருன்னா, யாரும் 4 பேர் ரன்னிங் ரேஸ் ஓடல, நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. அதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா, இப்ப பிரச்சார அடிப்படை எடுத்துக்கோங்க. சீமானவர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து கோட்பாடு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. அது வந்து நீங்க வெகுஜன மக்களை போய் சிறிய தாமதமாக இருக்கலாம், ஆனா அது கொள்கை ரீதியான பிரச்சாரம். எது? வேளாண்மை சார்ந்த ஒரு பிரச்சாரம், தண்ணீர் சார்ந்த ஒரு பிரச்சாரம். இந்த சூழல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் எடுத்த ஒரே கட்சி
இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான். அதில் அவங்க முந்தி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக இன்னைக்கு வந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்க செலவில் கனவு மெய்ப்படணும், அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் கல்வி திருவிழான்னு அரசாங்க செலவில் திமுக நடத்தி கொண்டிருப்பது தேர்தல் பரப்புரை. 10 பைசாவுக்கு பிரச்சனை விவகாரம் நடத்திக்கிட்டு தேர்தல் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஒரு தொகுதியாக போய் தமிழ்நாட்டுக்குள்ள 180 கான்ஸ்டியூன்சிஸை முடிச்சுட்டு வந்துட்டார். அவர் முந்தி நிற்கிறாரு. அவர் he met the people. போய் மக்களை மீட் பண்றாரு, கட்சிக்காரனை மீட் பண்ணல. உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். கட்சிக்காரனை மீட் பண்றது மு.க. ஸ்டாலின், மக்களை மீட் பண்றது எடப்பாடி பழனிசாமி, சீமானும். இப்போ நான் மக்களை மீட் பண்ணலாமா, என்ன அலோவ் பண்ணுவீங்களா, என்னை மீட் பண்ணி ஏன் பிரச்சனை பண்றீங்க இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா. அப்படி பிரச்சனை பண்ணதால இவர் தான் கடைசியில் என்ன பண்ணாரு, நிர்வாகிகளை சந்திக்கிறேன் அப்படின்னு நிர்வாகிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஐயா விஜய். அவர் மக்கள்கிட்ட பேசுறாரா? இல்ல. ஆன்லைன்ல கோடிக்கணக்கில் வியூஸ் வந்து போடுவாங்க, அதுதான் மக்கள்கிட்ட பேசுறதா. இப்போ கூட நேர்காணல் நடத்துறாரு சார் வேட்பாளர்களுடன். அது நடத்துவார் அவர் தொடர்ச்சியா. அதான் சொல்றேனே, உண்மையிலேயே விஜய் யாருக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தெரியுமா? அவரோட ரசிகர்களுக்கு கட்சி நடத்துறாரு. நீங்க அவர் ரசிகரான்னு எனக்கு தெரியாது. மக்களோட மக்களை நீங்க நிக்கணும், மக்கள்கிட்ட பேசணும்னா முதல்ல வெளியில வரணும். வெளியில வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் சாக்கு சொல்றது, SOP வருது, அது வருது, இல்லை எனக்கு புரியல. தமிழ்நாடு பார்க்காத தலைவர்களாங்க. கண்டிப்பா. அப்ப என்ன வகையில இவர் இப்படி இருக்கிறாருன்னு தெரியல. அப்ப இவரும் மக்களை மீட் பண்ணவே இல்லை. அப்போ யாரு முந்து நிக்கிறான்னு மக்கள்கிட்டே விட்டுருவோம். பாருங்க. ஆனா இன்னொன்னு சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா, இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா வெடிச்சிருக்கிறது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இவர் ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, 6 சிலிண்டர் ஃப்ரீ, இதெல்லாம் சாத்தியமா சார்? உங்களுக்கே சிரிப்பு வருது பாத்தீங்களா? பாருங்க, குடும்ப தலைவர்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமா, குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏன் இங்க உருவாச்சு, சிலிண்டரை வந்து நம்ம யாரை பேஸ் பண்ணியிருக்கிறோம், யார் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், எது சாத்தியமான சிலிண்டர் கிடைக்குங்கிற பேசிக்கான ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் ஏன் குடும்ப தலைவர்கள் சொல்றேன்னா, குடும்ப தலைவர்களுக்கு பொருளாதாரம் தெரியும். ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம பாட்டிமார்லேருந்து, நம்ம அம்மாலேருந்து, நம்ம சித்தி அத்தைமார்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில தான் காசை கொண்டு போய் கொடுத்தோம் இல்லையா? அவங்க தான் செலவு பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு பொருளாதாரம் தெரியும். கேஸுக்கு எவ்வளோ ஆகுது, மளிகைக்கு எவ்வளோ ஆகுது, பையனுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகுது, பையனுக்கு மற்ற வீட்டு செலவு எவ்வளோ ஆகுது, பொழுதுபோக்கு எவ்வளோ ஆகுது, புருஷனுக்கு பெட்ரோல் செலவு எவ்வளோ அவங்களுக்கு தெரியும். அந்த பெண்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்மூடித்தனமா ஆஹா விஜய் சொல்லிட்டாருப்பா 6 கிலோ கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்னு அப்படின்னு சொல்லி அப்படி வாயை மூடுறதுக்குள்ள சிலிண்டர் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, போங்கடா அப்படின்ட்டான் ஈரான். இப்போ முடிஞ்சு போச்சா? இப்போ எங்க இருந்து சிலிண்டரை உருவாக்கி ஐயா விஜய் கொடுப்பாரு? சொன்ன எல்லாமே, அவர் அறிவித்த எல்லாமே சாத்தியமற்றது. சாத்தியமற்றதை விட 2வது விஷயமா தேவையற்றது. முதல்ல என்னத்துக்கு இப்போ வந்து இந்த இடைநிற்றல் தடுக்கணும், நோக்கம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிக்கூட இடைநிற்றல் தடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பாமரனான ஒரு பையன், என் கூட நான் வந்து ஸ்கூல் போக முடியல. ஏன் என்னால் போக முடியாது? நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், நான் போயிருக்க முடியாது. எங்க அப்பாவோ என் சொந்தக்காரனோ குடிச்சிட்டு வந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் போக முடியாது. எனக்கு இயல்பா படிக்கிற மனநிலை இருக்காது, நான் போக முடியாது. இதுதான் இடைநிற்றலுக்கான பெரும்பான்மையான காரணங்களா இருக்குது. அவர் இடைநிற்றலை தடுக்கணும்னா நான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பாங்கிறாருல. பள்ளிக்கூட ஃபீஸை கட்ட முடியாது, ஃபீஸை கொடுப்பேன்னு நீ பேசுவியா? நீ ஃபீஸும் கட்ட வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் கட்ட வேணாம். என் ஆட்சி வந்துச்சுன்னா இலவசமான தரமான உயர்தர கல்வியை நான் கொடுப்பேன். இடைநிற்றல் பண்ணணுன்ற எண்ணமே உனக்கு வராத மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்றது வந்து ஒரு தலைவனுக்கு அழகா? கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்றது. இடைநிற்றலே நான் வந்தா வராதுங்க, ஏன்னா நான் தரமான கல்வியை இலவசமா எல்லாருக்கும் சமமா கொடுப்பேன்னு நீ பேசணும்ல. என்ன சொல்ற? 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. சரி 15,000 பத்துமா? இல்ல. இப்ப சொந்தக்கார போய் ICSE போடுறான், நீ 5,000 கொடுத்த போதுமா? LKG ஃபீஸ் ஆண்டுக்கு 1.5 லட்ச ரூபா போய்கிட்டு இருக்கு. அவன் தாலி அடமானம் வச்சு, மோதிரத்தை அடமானம் வச்சு, தலைய கூட அடமானம் வச்சு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கதறிக்கிட்டு இருக்கான், செத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க போய் கேட்டு பாருங்க. பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற பெற்றோர்களை போய் நீங்க தனியா உங்க கலங்கரை விளக்கத்தினுடைய ஊடகத்தின் வாயிலா ஒரு பைட்டை போடுங்க. அவன் அழுவான். ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி வணிகமயமாயிருக்குது. இந்த கல்வி வணிகமயத்தை மீட்டெடுக்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலையை தவிர, நான் உனக்கு 15,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், நீ போய் படிக்க வைங்கிறது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான ஒரு முடிவு.
கண்டிப்பா. என்னதான் இந்த விழிப்புணர்வாக நம்ம பேசினாலும் மக்கள் மத்தியில இலவசங்கள் அப்படின்ற ஒரு மாய பிம்பை வந்து இருக்குல்ல. அதாவது ஒண்ணுமே சொல்லட்டுமா, இந்த எல்லாருமே இடத்துல கொள்கை இல்ல, 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 இல்ல. அரசியலா இல்ல இலவச எல்லாருமே இதை அரசியலா பேசுறீங்க, அப்படின்றது. எல்லாரும் இதை பேசுறீங்க. என்னுடைய நோக்கம் என்னன்னா, அதிகம் பேர் பண்றாங்கன்றதுக்காக ஒரு விஷயம் சரியாயிருமா? தமிழ்நாட்டுல கொஞ்சம் நிறைய பேர் குடிக்கிறான், எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிடலாமா? தமிழ்நாட்டு நிறைய பேர் போதையை போட்டு திரியிற, எல்லாரும் போதையை போடலாமா? தப்பு பண்ணிட்டு இருக்கதாமா செய்யுமா? தட்டி கேட்க வேண்டியதும் களை எடுக்க வேண்டியதும் ஒரு ஊடகத்தின் பொறுப்பு, எதிர்க்கட்சியின் பொறுப்பு, அறிவாளிகளின் பொறுப்பு. முதல்ல நம்ம அதை செய்யணும். மக்கள் வந்து இப்படி வந்து இலவசத்தை விஜய் சொன்னா அறிவிக்கிறது விரும்புறாங்களே, அப்படிதான் விரும்புவான். தட்டி கொடுத்து சொல்லிப்பார் 4 வார்த்தை, ஐயோ ஆமா இல்ல அண்ணன் சொன்னது சரிதானு பேசுவான். அவனுக்கு ஒரு புரிதல் அவன் ஒரு மாய பிம்பத்துல இருக்கான், திரை கவர்ச்சியில இருக்கிறான். விஜய் தான் விஜய். எனக்கு தெரிஞ்ச நிறைய விஜய் ஃபேன்ஸ், நிறைய மூலையில் உள்ளவங்களாம் பசங்களாம் இருக்கிறாங்களே, அவர் சொல்றதெல்லாம் சரியா வராதுங்க. நடிப்பாரு, அரசுக்கு செட் ஆக மாட்டார். எவ்வளோ பேர் எனக்கு தெரியுமே, என் கூட ஒரு தம்பி இருக்கான், சிறப்பா பேசுவாருங்க, நடிப்பாருங்க சூப்பரா, அரசுக்கு செட் ஆக மாட்டாருங்க. எவ்வளோ பேர் இருக்கானே, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான். எல்லாரையுமே ஒரு பொதுப்படையாக வச்சுட்டு பார்த்தீங்களா விஜய் சொல்லிட்டாரு மக்கள் நம்பிட்டான், அப்போலாம் நம்பலை மக்கள். அப்படி நம்பினாலும் அந்த நம்பிக்கை, அதாவது அவர் சொல்றது பொய்யா இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஊடகத்துக்கு நமக்கு இருக்கு. 2500 ரூபா கொடுப்பங்கிறாரு பெண்களுக்கு, 60 வயசுக்கு 2500 ரூபா கொடுப்பங்கிறாரு. எங்க இருந்து காசு எடுப்பீங்க கேட்டா ஒரு டம்மி ரீசன் ஸ்டாலின் டாக்ஸ் வந்து எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இது ஸ்டாலின் டாக்ஸுக்கு எவ்வளவு போயிருக்கு, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. ஸ்டாலின் டாக்ஸ் 30% போகுதுன்னா இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்ல? போய் இன்கம் டேக்ஸ்ல போய் புகார் கொடுங்க. ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறீங்க, போங்க இடிக்கு போங்க, ஐடிக்கு போங்க, சிபிஐ விசாரணை கொடுங்க, பிஎம்எல்ஏ கொடுங்க. ஸ்டாலின் டாக்ஸ் 30% போகுது, இதெல்லாம் பேச்சா? சரி, பிரதானமான தமிழ்நாட்டில் நீங்க மகளிர் தினத்துக்கு தானே பேசுனீங்க. பிரதானமாமா ஏதாவது ஒரு பெண்கிட்ட போய் ரோட்ல போய் ஒரு பைட்டை போட்டீங்கன்னா அவங்க சொல்ற முதல் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடிக்கிறான். ஆமா, டாஸ்மாக் கடை, மது கடையை மூடுங்க. அப்பம் குடிக்கிறான், புள்ள குடிக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் குடிக்கிறாங்கன்னு செய்திலாம் வருது. மதுங்கிறது பொதுவாகவே தடை பண்ண வேண்டியது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மதுக்கடையை நான் வந்தா மூடுவேன்னு ஏன் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல? மது வணிகத்தை ஒழிக்கணுங்க, மதுக்கடையை மூடுவாங்க, அது நான் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாக்குறுதிங்கன்னு ஏன் உங்களை கொடுக்க முடியல? ஒருத்தன் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கான், சாத்தியம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மிச்சம் சொன்னலாம் மட்டும் சாத்தியமாக்கும். வாயை திறந்து ஒரு மன நிறைவுக்காக கூட அங்க இருக்கிற எத்தனை பெண்களுடைய வீட்டுல மதுவால ஒரு பிரச்சனை வந்திருக்கும், எத்தனை பெண்கள் தாலி அறுத்து நடுவோட்டு நின்றுருப்பாங்க, எத்தனை பெண்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும், அப்பம் குடிக்கிறதுனால, அண்ணன் குடிக்கிறதுனால, தம்பி குடிக்கிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை, நான் வந்தேன்னா மதுக்கடையை மூடுவாங்க, டாஸ்மாக் கடை இழுத்து மூடுவாங்க, ஏன் உங்க வாயில இருந்து வார்த்தை வரல? அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லைங்க, அந்த எண்ணம் இருக்கிறவங்க கூடவும் இல்லை. கண்டிப்பா. இன்னொரு கேள்வி என்னன்னா, அதாவது ஸ்டாலின் சார் வந்து விஜய்க்கு பயந்துதான் 5000 கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினாரு இல்லைங்களா? இன்னைக்கு விஜய் யாருக்கு பயந்து 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கல? இல்ல, அவர் வந்து நீங்க வந்து முதல்ல அவர் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் போல நீங்க சித்தரிச்சு பேசுறதுங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் யாருக்கும் பயந்து கேந்தெல்லாம் அவர் பண்ணல. அவருக்கு என்ன தெரியுமோ இதுதான் தெரியும். முதல்ல ஒரு சிந்திச்சு செயல்படுறவங்க, தன்னாற்றலோடு இயங்குறவங்க, தன்னிச்சையா முடிவெடுக்கிறவங்க வந்து தனிச்சு தெரியுவாங்க. ஏதாவது தனிச்சு தெரியுறாரா? இல்ல. அவங்க 2000, 3000, 5000, 2500 ஏலத்துக்கு எடுக்கிற மக்களை, ஏலத்துக்கு எடுக்கிறியா மக்களை? 15000, அப்புறம் பவுனு, தாலிக்கு தங்கம்னு அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கன்னா அதுல தொலைநோக்கு திட்டம் இருந்துச்சு. அதுவே விஜய்க்கு தெரியாது. நான் உண்மையிலேயே சொல்றேம்மா, தெரியாது விஜய்க்கு. இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கிட்ட விஜய். தாலுக்கு தான் ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? டிகிரி முடிக்கணும். இப்போ நீங்க ஒரு பெண்ணு, நீங்க தாலுக்கு தங்க நீங்க அப்ளை பண்ணணும்னா யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் டிகிரி. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிஇ, எம்பிஏ ஏதோ ஒன்று முடிக்கணும். முடிச்சிங்கன்னா அவனுக்கு தாலிக்கு தங்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க. எத்தனை கிராமங்களில் பெண்கள் டிகிரி முடிச்சாங்க தெரியுமா? டிகிரி எங்க வீட்டில் எங்க சித்தப்பாமாவோ பெரியப்பாமாங்க டிகிரி முடிச்சாங்க, தாலிக்கு தங்கம் வாங்கினாங்க, கல்யாணம் பண்ணாங்க, போனாங்க, செட்டில் ஆனாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்காகவே டிகிரி முடிச்சாங்க. அப்ப டிகிரி முடிச்ச பிறகு நீங்க சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? வேலை வாய்ப்பை போய் தேடுவீங்க, தொழிலை போய் கத்துப்பீங்க, சுயமா தற்சார்பா நிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு படிக்கட்டா அதை பயன்படுத்தினாங்க அம்மையா ஜெயலலிதா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 1 பவுன் தங்கம் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்ப, யாரு கொடுப்ப, எது கொடுப்ப? எப்போதுமே தமிழ்நாடு அப்கிரேட் ஆகணும், டீகிரேட் ஆகக்கூடாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்கிரேடுக்கான ஏதாவது ஒரே ஒரு புள்ளி அந்த அறிவிப்புல இருந்து சார் நீங்க பாத்தீங்களா?
ஒரு புள்ளி கூட இல்லை, ஒரு புள்ளி கூட இல்லை. அப்போ இவருடைய கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரு? இவருடைய கட்சியிலன்னு இல்லை, இவர் ஆதரிக்கிறவங்க ஜென்சி கிட்ஸ் தானே. இதே இவருடைய கட்சியுடைய மேடையிலேயே ஒரு ஜென்சி கிட்டு, ஒரு சின்ன பெண்ணு, அவங்க என்ன சொன்னாங்க? இலவச பஸ் வேணுமா? வேணாம். மாச உரிமை தொகை வேணுமா? வேணாம். நமக்கு யார் வேணும்? தளபதி வேணும் அப்படின்னாங்க. தளபதி என்ன சொல்றாரு? இலவச பஸ் எல்லா பஸ்ஸுக்கும் கொடுக்குறேன்றாரு. நாளைக்கு ஒரு 10 பேர் ஓசி பஸ்ன்னுவான். தளபதி என்ன சொல்றாரு? 2500 ரூபா கொடுப்பாங்கிறாரு. கொடுத்தா வாழ்க்கையே மாறிடும். மாறிடுமா வாழ்க்கை? இல்ல, ஒன்றும் மாறாது. இவரு அதிமுக திமுகவோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அவ்வளவுதான். நீங்க இவருக்கு ஒரு புனித பிம்பம் கட்டுறதோ அல்லது ஒரு மாற்று அரசியல் என்பதோ அப்பட்டமான ஏமாற்று வேலை. அதை விஜயே சொல்லல. முதல்ல விஜய் எங்காச்சும் அவர் தன்னை வாயால தன் மாற்று செய்து பேசியிருக்கிறாரா? இல்ல. ஏன்னா அவர் மாற்றுன்னு விஜய்க்கே தெரியும். ஏங்க எம்ஜிஆர் என்னங்க மாற்று தமிழ்நாட்டுக்கு? ஜெயலலிதா என்ன மாற்று தமிழ்நாட்டுக்கு? ஜெயலலிதா A1 குற்றவாளி அறிவிக்கப்பட்டவரா இல்லையா அந்த நீதிமன்றத்தால? அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய போட்டோவை தன் சட்டை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற செங்கோட்டையன்னு எப்படி உங்கள் கட்சியினுடைய ஊழல் சக்தி இல்லாத தூய சக்தியா அவர் மாறுவாரு? நான் சொல்லல. A1 குற்றவாளி என்று ஜெயலலிதாவை அறிவித்தார்கள் என்று திமுகவுடைய பரப்புரையில ஈடுபட்ட ஐயா நாஞ்சி சம்பத் பேசியிருக்காரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? உங்க கூட தான் இருக்காரு. சரி, ஒருவேளை டிவிக்கேவும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்களோ இன்னும்? அது அதான் சொல்றேனே, ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். அவங்க அதிமுக திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி நான் அவங்களோட போட்டி போட்டு அவங்கள மாதிரியே வரேங்க, எனக்குன்னு ஒரு மாற்று முகமோ ஒரு மாற்று சித்தாந்தமோ மாற்று கருத்துக்குள்ள கிடையாதுங்கிறாங்க. கிடையவே கிடையாது அவங்களுக்கு. நீங்க அவங்கள போய் என்ன மாற்றுன்னு பாப்பீங்க? கண்டிப்பா இந்த விஜய் செய்யக்கூடிய இந்த அரசியல செய்யக்கூடிய இந்த தவறுகளால் நாம் தமிழர் கட்சி இப்போ ஒரு மாற்று சக்தியாக மாபெரும் அளவுல இந்த தேர்தல்ல உயர்ந்து வருகிறதா அப்படின்ற? இல்ல, நீங்க அப்படிதானே பார்க்கணும். இப்போ மாற்றுன்னு நின்ன இடத்துல மாற்றுன்னு பேசினவர் இல்ல, அப்ப வேற யார் நிக்கிறான்னு மக்கள் தேடுவான்ல. அதுல மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வாய்ப்பா கட்டாயமா நிப்பாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல இலவசங்களால மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்படுகிறதுன்னு நெஞ்சுரத்தோட தைரியமா பேசுற ஒரு தலைவனை காட்டுங்க நீங்க, சீமானை தவிர. ஏங்க இதனால வாக்கு வங்கி இழப்புக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் பேசுறாருங்க. அவரு தெரிஞ்சும் பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கும் பேசினாரு சார், SRM காலேஜ் அதுலயும் பேசியிருக்கிறாரு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ஒரு வாக்கு வங்கி ஆதாயம் இருக்குன்னா அதை பெரும்பாலும் பேசாம தவிர்ப்பாங்க. எதுக்கு தேவையில்லை. அவர்கிட்ட இந்த விவசாயிகள்லாம் 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது விவசாயத்தை அழிக்குதுன்னு அவர் பேசியிருக்கிறாரு. இதனால பிரயோஜனம் இல்லைன்னு பேசியிருக்கிறாரு. அந்த பர்ஸ்பெக்டிவ் பல விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது உண்மையான கேட்டா உண்மைதான் இருக்கு. அதுவும் ஒரு பார்வை. அந்த பார்வையை வெளிப்படையா எந்த தலைவனும் பேச மாட்டாங்க. ஆனால் அவர் பேசினாரு, விவசாயிகளுக்கு எதிரியா சித்தரிப்பான். எதிரி கிடையாது. அவர் அந்த ரிஃபார்ம்ஸ் வேணுங்கிறாரு, அது ஒரு மாற்று திட்டம் வேணுங்கிறாரு. அப்போ பல விடயங்களை வெளிப்படையாக சீமான்ட்ட பிளஸ் என்ன தெரியுமா, பிளஸோ மைனஸோ எப்படியோ எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒன்று மைக்கில் பேசுவார்ல, பின்னாடி போய் அதான் பேசுவார், ஆஃப் த கேமரா அதான் பேசுவார். ஒரே மாதிரி தான் பேசுவார் அவர். அவர்கிட்ட நீங்கள் ஆனால் இதில் என்ன சொன்னீங்கன்னா அதில் சும்மா சொன்னேன் அப்பெல்லாம் பேச மாட்டார். ஒரே திட்டம் தான் அவருக்கு. ஆடு மாடு மேய்ப்பவர் அரசு பணி அப்படின்னு அதை கொச்சப்படுத்துகிறான். இல்லை, அவருடைய பிளானிங்ஸ் வேற. அவர் பல முறை அதை பேசியிருக்கிறாரு. இப்போ அண்மையில் நாங்கள் எங்களுடைய 4th ஸ்டேட் மாவட்டத்தில் ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அருள் ஆறுமுகத்தை பேட்டி எடுத்திருந்தோம். அருள் ஆறுமுகம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அதே விஷயத்தை தான் சீமான் முன்வைக்கிறார். யார் அருள் ஆறுமுகம்? யாரு? ஒரு விவசாயி. தொடர்ச்சியா மக்களுக்காக போராடக்கூடியவர். அவர் சொல்றாரு கூட்டு பண்ணை பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறாரு. பல வளர்ந்த நாடுகள் அப்படிதான் இருக்குங்கிறாரு. நெதர்லாந்து அப்படிதான் இருக்குங்கிறாரு. யூரோப்பியன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படிதான் இருக்குங்கிறாரு. அது அவர் பேசுறாரு. அப்ப சீமான் பேசுனா அப்படி தப்புன்னு பேசுறீங்க. என்னன்னா இப்போ மாற்றுன்னு பேசுறவங்கள பிஜேபி பக்கம் தள்ளிடணும் அல்லது பிஜேபி விழுங்கிடணும். இப்போ மாற்றுன்னு பேச துவங்கின விஜய பிஜேபி இழுக்குது. உண்மையிலே ஒரு மாற்று இல்லைங்கிறது வேற. அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்கு. பட் அதாவது அவர் கட்சி நடத்துறதே தப்பு. அவரை கொண்டு போய் பிஜேபி கபலீகரம் பண்ணதுன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பா இருக்கணும், மக்கள் பார்க்கணும். இப்ப சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் புது வியூகமாக பாடல் பாடி மக்கள் மத்தியில் என்னம்மா தேவி ஜக்கம்மான்ற பாடல் பாடுறாரு இல்லைங்களா. இன்னைக்கு கூட SRM காலேஜ்ல மாணவர்கள் மத்தியில பாடல்லாம் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. இது மக்களை ஈஸியாக கவரக்கூடிய விதமாக அமைந்திருக்கா அவருடைய தேர்தல் வியூகத்துல? எப்போதுமே சீமான் அவர்கள்
இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த முறை தான் பாடல் பாடுற மாதிரி சொன்னீங்க. அவர் போன முறையே பாடல் பாடியிருக்காரு, அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்காரு. நமக்கு இன்னைக்கே ரொம்ப விசிபிளாக தெரியுதுன்னா இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்குது, அவரு வளர்ந்துருக்கிறாரு, கட்சி வளர்ந்துருக்குது, நமக்கு ரொம்ப விசிபிளாக தெரியுது. பட் எப்போதுமே அது வந்து ஒரு அணுகுமுறை தானே. அந்த அணுகுமுறை வந்து நல்ல அணுகுமுறை தான். நான் வந்து என்னங்க விஜய் பண்ணா சினிமாக்காரன்றீங்க, சீமான் பண்ணா இதுன்றீங்க, நீங்கள் என்ன எப்படியா? அப்படிலாம் இல்லை. இந்த விஜய் பண்ணா சரின்னு சொல்லியிருப்பேன். என்ன பேசுகிறாருங்கிறதான் முக்கியம். பாட்டு பாடுறதுன்னா தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா அந்த பாட்டு பாடக்கூடாது. மக்கள்கிட்ட போய் என்ன வாக்கா நீங்கள் தப்பாக இருக்காதீங்க, சரியா இருங்க, சரியான வாக்களிங்கன்னு சொல்லி ஒரு பாட்டா பாடுறதுங்கிற ஒரு பரப்புரை முயற்சி தானே. அதை பண்ணுறது நல்ல அணுகுமுறை தான். அது வந்து செல்லுபடி ஆகும். நீங்கள் சீமானோட பேச்சை விட சீமானோட பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு 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 சாதாரண ஒரு பட்டி காட்டான் ஒருத்தர் அப்படி மேலே வந்து ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கி அப்படி நின்று அப்படி பேசும்போது சில பேர் ரசிக்கிறோம், நிறைய பேர் இருக்கான். பட் ரசிப்போடு இல்லாமல் அதை வாக்கா மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு திரு சீமான் அவர்களுக்கு இருக்குது. அதை பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் களப்பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. முன்கூட்டிய வேட்பாளர்களை எப்போதும் போல அறிவிச்சிட்டாரு, வீரியமாக களத்துல செயல்படுறாங்க. ஆனா எந்த இடத்துல வந்து இத்தனை நாட்கள் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க, எதனால இன்னும் வந்து அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணம் மக்கள் மத்தியில ஒரு குழப்பமாவே இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வந்து எனக்கு பர்சனலா நான் வந்து அவங்க மேல ஒரு விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன் வரும்போது அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா வேலை பார்க்குறாங்க. பட் இப்போ 29 எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், 29னா 28ல வேலை பார்க்கக்கூடாது, 26 எண்ட்லேயே வேலை பார்க்கணும். மேபி இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், தவறாகவும் சரியாகவும் கூட இருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் வேலை பார்க்காம எலெக்ஷனுக்கு முன்பாகவே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவங்க தான் வேட்பாளராக இருக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அனுமானத்தை வச்சுக்கிட்டு தொகுதியில் போய் இன்னும் வீதியமாக, ஏன்னா உங்களுக்கு நிரந்தர சின்னம் கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ நிரந்தர சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், நீங்கள் இன்னும் வேகமாக போய் சேர்க்கலாம். இந்த கட்சிக்கு ஈஸியாக போய் சேர்ந்துருங்கிறது வேற, ஏன்னா அவங்க ஐடிவிங்க ரொம்ப பலமான ஐடிவிங்க போய் சேர்ந்துடும். பட் அந்த வேலையில் இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தணும். இன்னொன்று ரொம்ப சித்தாந்த ரீதியாகவே பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்சம் தங்களுடைய மொழி நடையை வந்து அந்த இந்த தொகுதி சார்ந்த பிரச்சனையை நோக்கி நகர்த்தணும். இப்போ என் ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தமிழ் தேசியம்னா புரியாம இருக்கலாம், பட் விளக்கேறலன்னா கோவப்படுவாரு, சாலை நல்லா இல்லைன்னா கோவப்படுவாரு. அப்போ அந்த தொகுதிக்குள்ள அது சார்ந்து பேசக்கூடிய, அது சார்ந்து இயங்கக்கூடிய தொகுதி ஆட்களை இன்னும் அதிகப்படுத்துறது. ஒரு காதுகுத்து, கல்யாணம், போக்கு, நீக்கு இதுக்கெல்லாம் கட்சிக்காரங்களாம் போறாங்க தான் நான் வந்து இல்லைன்னு மறுக்கலை. அது இன்னும் அவங்க கொஞ்சம் விரிவுபடுத்தணும். எனக்கு தெரிஞ்சு வந்து கட்சி ரீதியாக வந்து ஒரு சுணக்கமான நிலைமையிலாம் இல்லை. கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் திருச்சி மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க, அடுத்த கட்ட பாய்ச்சல தான் இருக்குது. இந்த முறை அவர்களுடைய இந்த நீண்ட கால பயிரிட்டதுக்கான அறுவடையை எடுப்பாருன்னு நான் நம்புறேன். இல்ல சீமான் அவர்கள் சட்டமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? காரைக்குடியில அந்த காரைக்குடி வந்து ஒரு டஃப்பான ஏரியா. பட் ஆனால் அவர் மேலே மக்களுக்கு வந்து ஒரு அபிமானம் உருவாயிருக்கு. இப்போ ஒரு தம்பி தாவேக்கால கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் வச்சிருக்கவங்களாம் அவர் தெரியுது. ஆமா, டாக்டர் பிரபுன்னு நினைக்கிறேன். ஃபோன் இல்லைன்னா அவர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்து 24 மணி நேரமும் தன்னை சுற்றி ஒரு ஆட்கள் சோஷியல் மீடியா படியே வச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அவர் போகிற இடம்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த சசிகுமாரோட திரைப்படத்தில் ஒரு நாடோடிகள் வரும்ல, எப்பட்றா இப்போ நான் பார்த்துருக்கேன், போஸ்ட் பேனர் அடிச்சு வச்சிருக்கேன், அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்கா. அப்படி அவர் மக்களுக்கு அது புரியாது. காரைக்குடியில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்குது. காங்கிரஸ் எடுத்து தாவேக்கு என்ன பேசும், இது என்ன தெரியும் உங்களுக்கு? அப்போ சீமானுடைய பரப்புரையினால, சீமானுடைய பேர் அங்கே இருக்கிறதுனால இப்போ ஸ்டார் தொகுதியாக மாறி போச்சு. மக்களுக்கு ஒரு மாற்றம் விரும்பினாங்கன்னா சீமானுக்கு சாதி சார்பற்று போடுவாங்க. இத்தனைக்கும் சீமானுடைய சமூக சதம் கிடையாது, பெருசாக கிடையாது. ஓகேவா? வேற கேஸ்ட் விஷயங்கள் தான் கால்குலேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் போய் நிற்கிறாருன்னு தான் மனமாற பாராட்டணும். வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இன்னும் கடுமையாக அவர் எவ்வளோ தானே ரூட் லெவலில் போய் உட்காந்து வேலை பார்க்குறாரோ வெற்றி வாய்ப்பு இருக்கு. இன்னும் இவங்க 234 வேட்பாளர்கள் அந்த தொகுதிகள் எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க அதிகமான களப்பணிகளை செலுத்தினா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்க சொன்னதை நான் வந்து கேள்விப்பட்டேன். நீங்க கேள்வியே கேட்குறீங்க. உங்களுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன் என்னன்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ள எம்பி எலெக்ஷன்ல எங்கெல்லாம் நின்று அதிகமான வாக்குகள் வாங்கினாங்களோ அங்கெல்லாம் ஸ்குட்டனைஸ் பண்ணி எந்தெந்த வேட்பாளர்களுக்கு அதிகமான வேலைகளை கொடுக்கணும், எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கு, வெற்றி கொள்ள தூக்கி தொற்ற முடியுன்ற இடங்கள் இருக்கோ அங்கே ரொம்ப துல்லியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் நினைக்கிறத விட
களத்தில் ரொம்ப விரும்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஏசிஆரில் உட்காந்துக்கிட்டு நம்ம கருத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிரவுண்டு லெவலில் மக்கள்கிட்ட போய் நின்று வெயில், மழை, புயல், காற்று, மேடு, பள்ளம்னு பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு நம்ம நல்லாவே தெரியும். அந்த கிரவுண்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணும்போது சில பேக்கெட்ஸை வின் பண்ணலாம். ஏன்னா ஒரு மாநில கட்சி, நீங்கள் ஒரு குட்டி கட்சி கிடையாது. ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டீங்க, 8% ஓட்டு வாங்கிட்டீங்க. இதுக்கு மேலே சட்டமன்றம் போகிறது தான் ஒரே வழி. சட்டமன்றம் போனால் தான் கட்சி வளரும். நினச்சி பாருங்க, சட்டமன்றத்துக்கு உள்ளே போய் சீமான் அவர் கூட சேர்ந்து 4 தம்பிங்க உள்ளே போகிறாங்கன்னா அந்த களம் 2029, 31 மாற்றிடும். 31 நாம் தமிழர் கட்சி இல்லாமல் தமிழ் அரசியலே இருக்காது. அதை நோக்கி நகர்த்துவாங்க இவர் உள்ளே போனாருன்னா. கண்டிப்பா நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.